கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று தேவனுடைய வார்த்தையை போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு கருத்தை போதிக்க விரும்புகிறேன். 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இந்த வேத பகுதி பெரும்பாலும் நன்கு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. கெட்ட குமாரனை பற்றிய ஓமை அல்லது ஒரு அன்புள்ள தகப்பனாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஓமை என்று சொல்லக்கூடிய கருத்தில் நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஓமையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மக்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்ற கருத்தை கொண்டு இந்த ஓமையினாலே சில கருத்துக்களை நமக்கு போதித்திருக்கிறார். 11ஆம் வசனத்திலே, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இளைய மகன் ஒரு வாலிப பிராயத்தில் இருந்திருக்கக்கூடும். அவன் அநேக நாட்களாக தன் தகப்பனிடத்தில் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறான். எனக்கு வர வேண்டிய என் பங்கை எனக்கு தாரும். அவனுடைய உள்ளத்தின் இன்டென்ஷன் எதுவாக இருந்ததென்றால், என் தகப்பன் வீட்டை விட்டு நான் தூரமான தேசத்தில் போய் வாழ்ந்தால் சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப ஃப்ரீயா வாழலாம் என்ற எண்ணத்தில் தன் ஆஸ்தியை பங்கிட்டு தரும்படி கேட்கிறான். தூர தேசத்தில் போய் ஏதோ வியாபாரம் செய்து தன்னை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தகப்பனிடத்தில் கேட்கவில்லை. தகப்பனை விட்டு தூரம் சென்று தூரமான இடத்தில் போனால் தன் இஷ்டம் போல் வாழலாம் என்ற எண்ணம் தான் அவனுக்குள் இருந்தது. ஒருவேளை இந்த எண்ணம் அவனுடைய கெட்ட நண்பர்களால் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவனுடைய நண்பர்கள் இந்த கருத்தை அவனுக்குள் ஊட்டியிருக்கலாம். எப்படியும் ஆஸ்தியை அவன் பெற்றுக்கொண்ட போது தன் ஆஸ்திகளோடு தூரமான தேசத்துக்கு சென்றான். தகப்பனை விட்டு, தன் பெற்றோரை விட்டு, தன் சகோதரனை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு அவன் தூரமான தேசத்துக்கு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே தேவன் என்ற ஒரு மைய புள்ளியை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நெருங்கி இருக்கிறானோ அதற்கு ஏற்றபடி அவனுடைய வாழ்க்கை செழிக்கிறது. நாம் நாளுக்கு நாள் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து தேவனோடு நெருங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி நாம் கிருபாசனமாகிய தேவ சமூகத்தில் சேர கடவோம் என்று எபிரேயர் நிருபத்தின் மூலமாக போதிக்கப்படுகிறோம். 118ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் பயப்படேன். ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் நெருங்கி வாழும்போது அவன் உள்ளத்தில் சமாதானம் கிடைக்கிறது. அவன் பயம் இல்லாமல் வாழ்கிறான். கர்த்தரும் அவனை ஆசீர்வதிக்கிறார். நாளுக்கு நாள் நாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து விசுவாசத்தின் மூலம் தேவனிடத்தில் சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்
தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவனுக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார். விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் நெருங்குகிறவன், தேவனிடத்தில் சேருகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நிறைய மக்கள் தேவனுக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத மக்கள், இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய ரட்சிப்பை பெறாத மக்களுடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் தேவனை விட்டு தூரத்தில் வாழ்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே காயினை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போய் நோத் என்னும் தேசத்தில், ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். Cain went out from the presence of God and dwelt in the land of Noth on the east of Eden. ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்ற தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை சந்திக்கக்கூடிய கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தரை விட்டு புறப்பட்டு சென்றான். நோத் என்றால் வாண்டரிங். தேவனை விட்டு விலகி சென்ற அவனுடைய வாழ்க்கையில் he became a restless man, he became a peaceless man. சமாதானமற்றவனாய், இளைப்பாறுதலற்றவனாய், உள்ளத்திலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அலைச்சலின் மேனாய் மாறினான். மனதிலே ஒரு அமைதல் இல்லை, மனதிலே ஒரு நிம்மதி இல்லை. அவன் ஒரு வாண்டரிங் மேனாயிருந்தான். தேவனை விட்டு தூரம் போன அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாதவனாய் இருந்தான். ஆகையால் தான் சகல மனிதர்களுக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்மண்டை அழைக்கிறார். உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிம்மதி வேண்டுமா, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை படைத்த தேவனிடத்தில் சேருங்கள். தேவனை விட்டு தூரமாய் இருப்பது நல்லதல்ல. இந்த இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமான தேசத்துக்கு சென்றதினால் என்னத்தை கண்டடைந்தான்? விடுதலையாய் வாழ முடியும், விருப்பம் போல் வாழ முடியும் என்று எண்ணி சென்றான். போன இடத்தில் அவன் சுதந்திரமாய் வாழ்ந்தானா? ஒரு ஃப்ரீயாய் வாழ்ந்தானா? இல்லை. இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த இளைய குமாரன் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். அவன் தன் தகப்பனை விட்டு, இரண்டாவதாக தகப்பனை விட்டு தூரமான தேசத்துக்கு சென்றான். ஆகையினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல மாறிவிட்டான். he had no guardian, he had no advisor. வீட்டில் இருந்தால் தகப்பனார் அட்வைஸ் பண்ணுவார். இப்பொழுது இவனுக்கு ஆலோசனை சொல்ல ஆட்கள் இல்லை. he has no guardian, no guide. ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடு எப்படி மாறுமோ அதே போல இவன் மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல் மாறிவிட்டான். இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அட்மாஸ்பியர் எல்லாமே அவனுக்கு தீங்குக்கு ஏதுவாக அமைந்து விட்டது. வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் துன்மார்க்கமாய் வாழத் தொடங்கினான். சில பொல்லாத நண்பர்கள் அவனோடு சேர்ந்தார்கள். வசனம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, he wasted his substance with riotous living. தன்னுடைய துன்மார்க்கமான பாவ வாழ்க்கையினாலே தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இவன் தூர தேசத்துக்கு சென்று தனக்கு வருமானம் உண்டாகத்தக்க எந்த வேலையும் செய்யவில்லை. அவன் தன் கையில் இருந்த ஆஸ்தியை அழிக்கத்தக்கதான கிரியைகளை மட்டும்தான் செய்தான்.
நாளுக்கு நாள் அவன் கையில் இருந்த ஆஸ்தி குறைபட ஆரம்பித்தது. தூர தேசத்தில் சென்ற போது அவன் வாழ்க்கை அவன் எதிர்பார்த்தது போல் அமையவில்லை. Life in the far country was not what he expected. அவன் எதிர்பார்த்தது போல அவனுடைய வாழ்க்கை அமையவில்லை. அவன் ஆஸ்தி குறைவுபட்டது. 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்படி என்றால் கையில் இருந்த எல்லாம் செலவானது. அவன் கையில் இல்லாததை கண்ட அவனுடைய நண்பர்கள் அவனை கைவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்து நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவனை தன்னுடைய பன்றிகளை மேய்க்கும்படிக்கு தன் வயலுக்கு அனுப்பினான். அந்த வசனத்தில் பார்க்கும்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. வசனத்திலே வாசிக்கிறோம், பசி வேலை செய்தான். யூத பிரமாணத்தின்படி பன்றிகள் விலக்கப்பட்ட ஒன்று. அப்படி விலக்கப்பட்ட மிருகத்தை மேய்க்கும் ஒரு தாழ்வான வேலையில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். பன்றிகளுக்கு போட்ட ஆகாரங்களை திருடி அதில் சாப்பிட ஆசையாயிருந்த போது அவன் எஜமான் அதை கடிந்து கொண்டபடியால் அவன் பசியோடு இருந்தான். அன்பானுள்ளே, தூரமாய் இருந்ததனுடைய வாழ்க்கையின் விளைவு இதுவாகத்தான் இருந்தது. இந்த நிலைக்கு காரணம் என்ன? அவன் எடுத்த தவறுதலான முடிவு. அவன் நண்பர்கள் அவனுக்கு கொடுத்த தவறுதலான ஐடியாக்கள். நாம் தூர தேசத்துக்கு போனால் நன்றாக ஃப்ரீயா வாழலாம் என்று சொல்லி அந்த துர்போதனைக்கு இடம் கொடுத்தபடியினாலும் அவன் மதியினமாய் செய்த தீர்மானத்தினாலே இந்த தாழ்வான நிலையை அவன் அடைகிறான். 17ஆம் வசனத்தில் வாசிக்கையில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்படி என்றால் his sinful life blinded his mind. அவனுடைய பாவ வாழ்க்கை அவனுடைய மனதை குருடாக்கி விட்டது. அல்லது darken his mind, அவனுடைய மனதை இருளடைய செய்து விட்டது. பாவம், அவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை அவனுடைய மனதை குருடாக்கிற்று. அவனுடைய புத்தியை அந்தகாரப்படுத்தி விட்டது. அவனுடைய புத்தியை மந்தப்படுத்தி விட்டது. இப்பொழுது ஒரு புத்தி தெளிவு உண்டாகிறது. புத்தி தெளிவு உண்டாக அவன் சந்தித்ததான கஷ்ட சூழ்நிலைகள், தொடர்ந்து இதே தூரமான தேசத்தில் நாம் இருப்போம் என்றால் பசியினாலும் தனிமை உணர்வினாலும் தன்னுடைய உற்றார் உறவினரை இழந்த சூழ்நிலையிலும் தன் முடிவு விபரீதமாய் இருக்கும் என்று அவனுக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. அவன் சந்தித்த கஷ்டங்களின் நடுவில் கர்த்தர் அவனுடைய மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தினார். உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய கிரியாயிருக்கிறது. இந்த மன தெளிவு உண்டான போது அவன் இவ்விதமாய் யோசிக்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். என்னை உம்முடைய குமாரனாக சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை.
உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கேட்டுக்கொள்வேன் என்று மனதிலே தன் தகப்பனை நினைத்து தகப்பன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். புத்தி தெளிவு வந்தபோதுதான் இந்த நல்ல தீர்மானத்தை எடுத்தான். புத்தி தெளிவற்றவர்கள் தவறுதலான முடிவை எடுத்து தவறுதலான காரியத்தை சந்திக்கிறார்கள். இவனுக்குள்ளே இந்த ஒரு புத்தி தெளிவு அவன் வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டங்கள், அவனுடைய இக்கட்டான சூழலை இவ்விதமாய் சிந்திக்க உதவியாயிருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தி தெளிவு என்பது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த லார்ட். அது கர்த்தருடைய செயலாயிருக்கிறது. அப்பொழுதுதான் அவன் தன் குற்றத்தை உணர்கிறான். குற்றத்தை உணர்த்துவது என்பது அது பரிசுத்தாவியானுடைய செயலாயிருக்கிறது. பரிசுத்தாவியானவர்தான் ஒரு மனிதனுடைய குற்றத்தை கடிந்து கொண்டு உணர்த்துவார். பாருங்கள், தகப்பனுக்குறமாய் பாவம் செய்தேன், பரத்துக்குறமாய் பாவம் செய்தேன் என்ற ஒரு கான்சியஸ் அவனுக்குள்ளே வருவது தேவாவியானுடைய செயல். குற்றத்தை உணர்கிறான். He acknowledged his sin. குற்றத்தை உணர்ந்து தகப்பனை நினைவு கூர்ந்து அவரிடத்தில் போய் சரண்டர் ஆவேன், அவரிடத்தில் போய் என் குற்றங்களை அறிக்கை செய்வேன் என்று தீர்மானிக்கிறான். அதைத்தான் தேவன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேகர் இன்றைக்கு மனம் திரும்பி விடலாம் என்று தீர்மானிப்பார்கள், குற்றத்தை உணர்வார்கள், ஆனால் அதன்படி செயல்பட மாட்டார்கள். இவன் எடுத்த தீர்மானத்தின்படியே 20ஆம் வசனத்தில் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். வேதாகமத்திலே பார்வோன் மோசேயை பார்த்து, நான் இந்த விஷயம் பாவம் செய்தேன், என்னை மன்னித்தருளும் என்று கேட்டான். அடிக்கடி நான் பாவம் செய்தேன், தேவன் நீதி உள்ளவர் என்று உணர்ந்தாலும் அவன் அதே காரியத்தை செய்வான். இவனோ உணர்ந்தது மட்டுமல்ல, தீர்மானம் எடுத்தது மட்டுமல்ல, அவன் புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, எந்த நிலையில் இருந்து இயேசுவிடத்தில் வந்தாலும் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, I will never reject any one of them who comes unto me. என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த இளைய குமாரன் இருந்த தேசத்தில் இருந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தகப்பன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தன்னுடைய அன்பை அவனுக்கு காட்டுவதை குறிப்பிடுகிறது. பொதுவாக உபாகம புஸ்தகத்திலே முரட்டாட்டம் பண்ணி அடங்காமல் போன ஒரு பையனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவன் இன்னாருடைய மகன், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், இப்போ திரும்பி வருகிறான். வருகிறது என்ன நோக்கத்துக்காக வருகிறான்? தகப்பனை கொலை செய்து கொள்ளையடிக்க வருகிறானா? அல்லது அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள், இதோ இன்னாருடைய பையன் வருகிறான், அடங்காதவன், பிடியுங்கள், கல்லறிந்து கொள்வோம், வாருங்கள் என்று சொன்னால் அவன் வருகிற வழியிலே கொல்லப்படுவதற்கு வாய்ப்புண்டு. உபாகமத்தில் அந்த உண்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தகப்பன் தன் மகன் வருகிறான் என்ற பார்த்தவுடனே தன்னுடைய வயோதிபத்தை பார்க்காதபடி அவனை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி பிறரால் அவனுக்கு சேதம் வந்துவிடக் கூடாது என்று நான் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்கு அடையாளமாக ஓடோடி செல்வதை பார்க்கிறோம். அந்த வசனத்திலே பார்க்கிறோம்,
ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். அவனை முத்தம் செய்தது மட்டுமல்ல, இளையகுமாரன் அவனிடத்திலே, தகப்பனே உமக்குரமாய் பரத்து பாவம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ அறிக்கை கூட முழுமையாய் சொல்லை அனுமதிக்காதபடி அவனை ஏற்றுக்கொண்டு உடனடியாக சொல்லுகிறான், தன்னுடைய வேலையாட்களுக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வேலையாட்களுக்கு கட்டளையிடுகிறான். அங்கே ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். அந்த விருந்துக்கு அயலகத்தார் தன் கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லோரையும் அழைக்கிறார். ஏனென்றால் அவனுக்குள்ளே அந்த மகன் திரும்பி வந்தது அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கினது. மகன் காணாமல் போனான், மரித்து போனான், இப்பொழுது அவன் வந்திருக்கிறான், நான் அவனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவன் சந்தோஷத்தில் அயலகத்தார் தன் கிராமத்தை சேர்ந்த அத்தனை மக்களும் சந்தோஷப்படும்படி அந்த பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேலையாட்களை பார்த்து அவன் சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று அங்கே அந்த தகப்பன் சொல்வதை பார்க்கிறோம். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பது என்பது மீண்டும் அவன் குடும்பத்தின் அங்கத்தினனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. முத்திரை என்பது அவன் மீண்டும் குமாரனுடைய அந்தஸ்தை நிரந்தரமாய் பெற்றுக் கொண்டான். முத்திரை மோதிரம் அணிதல் என்பது மீண்டும் குமாரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பதை அது காட்டுகிறது. இவன் நினைத்தான் வேலைக்காரர் ஒருவராக, கூலிக்காரர் ஒருவராக தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பேன் என்றான். ஆனால் தகப்பனோ அவனை தன் குடும்பத்தின் அங்கத்தினனாக ஏற்றுக்கொண்டு, மகனாக ஏற்றுக்கொண்டு அவன் சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே இந்த தகப்பன் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் அவரிடத்தில் பாவத்தை விட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு மனிதர்களிடத்தில் காட்டக்கூடிய செயலுக்கு அடையாளமாக இந்த தகப்பன் இருக்கிறார். நம்முடைய பரமபிதா தம்மிடத்தில் வரக்கூடிய மக்களுக்கு இதுபோன்ற ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே தேவனண்டை வந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தூரமாயிருக்கிறீர்களா? தேவனுக்கு தூரமாயிருப்பீர்கள் என்றால் உங்கள் பரமபிதா உங்களை தம்மிடத்தில் அழைக்கிறார். கர்த்தரிடத்தில் வருவீர்கள் என்றால் அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்ல மேய்ப்பனின் கீழ் இருக்கிற ஆட்டை போல நல்ல செழிப்பான புல்வெளியில் நடத்தப்படுவீர்கள். மேய்ப்பன் ஆடுகளுக்கு காவலராய் இருந்து பாதுகாத்து நடத்துவது போல இந்த ஆண்டவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். வியாதிகள் பலகீனங்களில் இருந்து விடுதலையாக்கும் உம்முடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.